ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 11 ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோனோட ஃபேமிலி வந்து ஹீரோவோட அம்மாவோட சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்டி இங்கே தான் இருக்காங்க. பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க பாட்டி கிட்ட நம்ம ஹீரோவோட அப்பா புதுசாக கல்யாணம் பண்ண நம்ம ஹீரோனோட அம்மாவையும் ஹீரோனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்பா அங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, டேய் உன்னை எப்படிரா ஹை ஸ்கூலில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு, இவங்க தான் மடோக்கா, அதுக்கப்புறம் இவங்க தான் சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, இவங்க உங்களோட கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து மடோக்கா சொல்றாங்க. சரி, ஓகே, இங்கே எப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, எல்லாருமே ஸ்விம் சூட்டை போட்டு ரிவருக்கு வந்துருங்க, நம்ம அங்கே பார்பிக்யூ சாப்பிட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அங்க ரிவர்ல பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஒருத்தர் வந்துட்டு, உன்னோட பையன் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டான் போல, அவன் யாருக்கிட்டையுமே பேசாம அமைதியா தனியாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த தாக்கத்தினால அவன் எப்பவுமே இப்படிதான் அமைதியாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு கேட்டுட்டு, ஓ, இதனாலதான் இவன் எப்பவுமே யாருக்கிட்டையும் பேசாம எப்பவுமே தனியாவே இருக்கானா, நம்ம இனிமேலாவது அவன்கிட்ட ரொம்பவும் கோவப்படாம அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மடோக்கா நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை நவுட்டிட்டு, ஆமா உன்னோட ஸ்விம் சூட் இவ்வளோ அழகா இருக்கே, நீனா பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாமா, நான் தான் ரொம்பவும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா, யார் கூட போய் இந்த ஸ்விம் சூட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா கேட்குறாங்க. நான் மிஸ்டோ கூட தான் போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு, சரி ஓகேப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே மடோக்காவும், டேய் என்னைக்காவது தான் ஃபெஸ்டிவல் நடக்குது, அன்னைக்கு எப்படி படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு போனா எப்படி, வந்து எங்களோட என்ஜாய் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடோக்கா கத்திட்டு இருக்காங்க. அட வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி, ஓகே, மிஸ்ஸுட்டோ போனா என்ன, நம்ம எல்லாரும் இருக்கோமே, நம்ம எல்லாரும் ஜாலியாக ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றாங்க. இப்போ அப்படியே எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்விம்மிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனு மடோக்கா கிட்ட, ஆமா மிஸ்ஸுட்டோ எங்கன்னு கேட்குறாங்க. மிஸ்ஸுட்டோ ரூம்ல புக் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனு இப்போ மிஸ்ஸுட்டோ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ படிச்சதெல்லாம் போதும், நீ போய் இப்போ குளிச்சுட்டு சாப்பாடு ரெடி, சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போதெல்லாம் இந்த இடத்துல தான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் எப்போவுமே வரும்போது இந்த புக்கை படிச்சிருவேன். இந்த புக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புக்கை தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தேன். நீ கூட இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கதை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீ வேணா படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்போ குளிக்கிறதுக்காக கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் இவ்வளோ சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சு பார்ப்பாங்க. உண்மையிலேயே அந்த புக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே தெரியாமல் திடீர்னு எமோஷனல் ஆகி ரொம்பவும் அழுதுருவாங்க. ஸோ கண்ணீர் விட்டுருவாங்க. அப்புறம் தான் தெரியும் பக்கத்துல இன்னொரு கண்ணீர் துளி இருக்கும். அது வேற யாரோடது இல்லை, நம்ம ஹீரோவோடது தான். நம்ம ஹீரோனும் இப்பதான் எனக்கு புரியுது இந்த புக்கு எதுக்கு அவன் என்கிட்ட சொல்லிட்டு போனான்னு. இந்த புக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த புக் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம மடோக்கா ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நைட் தான் ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்து வருவாங்க. இந்த டைம்ல ஜாப்பனீஸோட இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் போடணும். ஸோ இதில் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எனக்கு மட்டும் பிடிச்சா போதாது, இந்த ட்ரெஸ் அவனுக்கும் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனும் அவனும் நானும் ரொம்பவும் க்ளோஸாகவே இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ பேசிக்கிறது கூட இல்லை ஒழுங்கா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, நான் எதுக்கு இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டோம் மடாக்காவும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் தனியாக ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா மடக்கா நம்ம ஹீரோவை அந்த ரூம்ல வந்து விட்டுட்டு போறா பாய்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சரி ஹீரோனுக்கும் சரி சுத்தமா புரியல. எப்படியோ உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்பா நம்ம ஹீரோனும், நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தனியா வெளியே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு மீட் பண்ணிக்கிறதுக்கு பெருசாக சான்சஸ் எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ தனியாக இருக்கோம். இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் இப்போ அவன்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு, மிஸ்ஸிட்டோ என்னை ஆக்சுவலாக மன்னிச்சிரு, அன்றைக்கி நடந்த விஷயம் அது ஃபுல்லாகவே என்னோட தப்பு தான். நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் ரொம்பவும் ஓவராக போயிட்டேன். அன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே என்னோட தப்பு தான். நீ என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இல்லை, அது ஆக்சுவலாக என்னோட தப்பு தான். நான் தான் அன்றைக்கி தேவையில்லாமல் உங்ககிட்ட ரொம்பவும் கத்திட்டேன். ஸோ நீ தான் என்னை ஆக்சுவலாக மன்னிக்கணும், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஆமாம் மடோக்கா தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்ன பேசிகிட்டு இருக்கா? இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்க என்னோட அக்கா.
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் உன்னோட மூக்கில் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஓ அப்படியா, ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நீனும் ஒன்று மாறவே இல்லை, அதே மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வெக்கத்தில் மூஞ்சிலாம் செவக்குது. இத்தோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாஸ்ட் லைஃப்பில் சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு 2 பேருமே சாரி கேட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் இத்தோட எல்லாம் முடியல, இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபைனல் எபிசோடில் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு முக்கியமான விஷயம், நான் எப்படியாச்சும் 5K ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு டெய்லியும் 2 வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்காக 5K வந்ததுக்கப்புறம் 2 வீடியோஸ் போடுறது நிறுத்திடுவியா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் 5K வந்ததுக்கப்புறம் 3 வீடியோஸ் போடலாங்கிற முடிவில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து யூடியூப்பில் ஒரு யூடியூபராகவே நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு 5K, அதுக்கப்புறம் 10K, அதுக்கப்புறம் 20K அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைல் ஸ்டோன் இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். இப்போதைக்கு 5K ரீச் பண்ணலாம், டெய்லியும் 3 வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு சீக்கிரமாக 5K அடிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாட்டா பாய், see you.